ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி வந்து நான் இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். ரெகுலராக 6 பைல் வைப்பேன். ஸோ ரொம்ப லாங்காக போகுது வீடியோங்கிறனால ஷார்ட் பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். 6 வச்சு பண்ணலாமா இல்லை 3 போதுமானிட்டு. ஏன்னா என்னால் ரெகுலராக இதை கொடுக்கணுங்கிறதுனால எனக்கு வந்து சரி ஒரு ஷார்ட்டாக நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதனால் இதை இப்படி பண்ணுறேன். சரியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு 6 பைலில் தான் வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து ஓட்டிங் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைலுக்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், செகண்ட் பைலுக்கு க்ரீன் கலர், தேர்ட் பைலுக்கு ப்ளூ கலர். ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜியை வந்து இங்கே ப்ரிடிக்ட் பண்ணும்போது இங்கே என்ட்ரு பண்ணும்பொழுது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? சில பேரோட தடைகள் என்ன பண்ணுது, நல்ல விஷயங்களை சேர விடாமல் பண்ணுது, உங்களுக்கு தடுத்துடுது. அதனால தான் இதை வந்து சரி பண்ணணுங்கன்னா நீங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே வரணும். நீங்கள் லைக் கொடுக்கும்போது நம்பரில் வருவீங்களா, கவுண்டிங் 1 2 3 அந்த மாதிரி வருதுன்னா அது வந்து நம்மளோட அந்த சேனலுக்குள்ளே லிங்க் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. அப்போ வந்து நீங்கள், நான், யூனிவர்ஸ், இந்த பவுண்ட்ரியில் 3 பேர் உங்களுக்காக தான் இந்த ரீடிங். நானும் யூனிவர்ஸும் பார்த்துக்கிறதுக்காக ரீடிங் இல்லை. புரியுதா? இதில் ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரீடிங்கை நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் சரி, நாளைக்கு பார்த்தாலும் சரி, நீங்கள் இல்லை 1 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, கரெக்டாக அந்த நேரத்துக்கு உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கரெக்டாக யூனிவர்ஸ் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அந்த மேஜிக் வேலையை அவங்க பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ அமேசிங்கான விஷயம் பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி எதுவும் இல்லைன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி தடைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க ரெகுலராக அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? தாராளமாக நீங்கள் செய்வீங்க. ஆனால் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப் கேரியரில் இல்லை உங்கள் ஃபேமிலியில் நிறைய பயம், பதட்டம், எந்த விஷயத்தையுமே வந்து உங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. நீங்கள் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற பர்சனாக இருந்தால் கூட ஏதோ ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து தைரியம், தன்னம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்திருப்பீங்க. அப்படியா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களாம் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஆக்ஷன் ஹீரோ மாதிரி. ஓகே, நீங்கள் பார்க்குறது மேலாக இருந்தால் ஆக்ஷன் ஹீரோ, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோயின். ஓகே, அந்த மாதிரி பர்சன் நீங்கள். நல்லா இருக்குது எனர்ஜி இன்றைக்கி. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எல்லோரும் கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி ஸோ அது வேலை சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து என்னென்னா வார்த்தையில் நிதானம் வச்சுக்கோங்க. சட்டுன்னு கோபம் வரக்கூடிய பர்சனாக ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்ச நாளாகவே ஒரு உங்களுக்கு வந்து மணி இன்கமில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்திருக்கலாம். ஓகேவா? நீங்கள் செய்கிற வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ சிறு தடைகள் மணி விஷயத்தில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். திடீர்னு வந்து பணவரவு அதிகமாகும். உங்களோட கூட இருக்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு. இல்லை நீங்கள் பார்க்குறது ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவி, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு மணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் அமையலாம். அதாவது
நீங்கள் பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீமேல் எனர்ஜி சப்போர்ட் நல்லா இருக்கக்கூடிய பர்சனோட ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? அதனால் இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது சைன் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு மேனிஃபெஸ்டேட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் சும்மா நீங்கள் நினச்சிட்டீங்க எதுவும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. அங்கே யூனிவர்ஸ் வேலை பார்க்குறாங்க, ஏஞ்சல்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கடகமில் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து 35, 40, 45, 50 கூட இருப்பீங்க ஒரு சிலர் பார்க்குறவங்க. அது மாதிரி உங்களுக்கு யாராவது ப்ரப்போசல் வந்தால் கூட அவங்க பிலோ 35 இல்லை 30 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருப்பாங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த சிச்சுவேஷன், அந்த ஸ்ட்ரகிள், அதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பொருந்தி இருக்குன்னா அது உங்களுக்கு அந்த லேக்கில் இருக்கீங்க, அது உங்களுக்கான கைடன்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் அந்த லேக்கில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தான் நினச்சின்னு ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. ஓகே? ஒரு சிலருக்கு அந்த ஏஜ் குரூப் முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து 45, 50 கூட இருப்பீங்க. ஒரு சிலர் பிலோ 35 கூட இருக்கலாம். அந்த கொஞ்சம் அந்த என்னது கிரேஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதை பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப அதை இதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுங்க. சரி, இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களோட மேரேஜ் லைஃப்காக நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்களா? மேரேஜ் அதை வந்து ப்ரப்போசல் பண்ணுறது, இல்லைனா நிச்சயதார்த்தத்துக்கு பெண் பார்க்க போகிறது, இல்லைனா மாப்பிள்ளை வீடு பார்க்குறது, ஏதோ மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களை முயற்சிகள் வந்து நீங்கள் கொஞ்ச நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இன்றைக்கி நல்லா இருக்குது அதோட எனர்ஜி லெவல். இன்றைக்கி ஏதாவது நிச்சயம் நாள் குறிக்கிறது, அதுக்கான விஷயங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு சிலர் வந்து கிரக பிரவேசம் பண்ணுறது வீட்டுக்கு, அதுக்கான இப்போ புதுசாக வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இல்லைனா இருக்கிற வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுறது. வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த வீடு வந்து இதுவாக இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏதோ ஒரு ரீசன், சரி நீங்கள் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. எனர்ஜி நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உங்கள் பிள்ளைங்களோட ஏதாவது ஒரு கிளாஷ் இருந்தது, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கிளாஷ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் எப்போவுமே வந்து நான் சொல்கிறது தான், பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுறது, அதையே போட்டு பேசுறது, அதையே பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்போ அதுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதை ஏற்றி விடுறீங்கன்னு அர்த்தம். அது சும்மா செவனேன்னு கிடந்தால் கூட அதுக்கு நீங்கள் நல்ல ஹை பவர் ஏற்றி, நீ இன்னும் மறுபடியும் எங்கள் லைஃப்பில் வா, திரும்ப நாங்கள் வந்து வாய்க்கா வரப்பு தகராறு அதிகம் பண்ணுறோம், அவங்கள வெல்கம் பண்ணுறீங்க நீங்கள். அந்த மாதிரி பேசுனீங்கன்னா, அந்த மாதிரி தாட் வந்தாலே உங்களை டைவர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன், அலர்ட் பண்ணுறேன். சரி, ஸோ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னம், டோட்டலாக இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? நீங்களாம் வந்து அபவ் 35, 40 அதுக்கு மேலே இருக்கலாம். ஒரு சிலர் மட்டும் 25ல் இருப்பீங்க, 30, 25 அந்த மாதிரி. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் இருக்குது. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுக்கோங்க. நீங்கள் வழிபடுற அந்த காட் கிட்ட மனசில் நிறுத்திக்கோங்க. உங்கள் கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன். இன்றைக்கி இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராமில் 3 பைல் தான் வச்சு நான் பார்த்துருக்கேன். உங்களோட அந்த ஒப்பீனியனை எனக்கு கொடுங்க. 3 பைல் ஓகே தான் அப்படின்னா 3 பைலே பார்க்கலாம், இல்லைன்னா 6 பைல் வந்து பண்ணுறேன். எனக்கு டைம் ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால தான் சரின்ட்டு 3 பைல் வைக்கிறேன். எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு ரெடி ஆகிட்டிங்களா?
பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் வைக்கிறேன். எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? ஸோ உங்களோட கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்ல திருமணத்துக்கான பெண்ணு, நல்ல ஒரு அன்பாக உங்களை பார்த்துக்கக்கூடிய வெல் செட்டில்டான நல்ல ப்ரொஃபஷ்னலான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. உங்களோட இன்டென்ஷன் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மேரேஜ்க்காக அலைன்ஸ் பார்க்குற மாதிரி தெரியுது. நியூ ப்ரப்போசல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயம் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களோட வளர்ச்சி, உங்களோட ஜாப் கேரியர், நான் இந்த செஞ்சிட்ருக்க வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா, நல்ல சக்ஸஸ் வருமா, இதில் மணி ரிலேட்டட் இன்கம்லாம் வருமா, அந்த மாதிரியும். ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, ஆல்ரெடி மேரீடாக இருந்திருப்பீங்க. அந்த மேரேஜ் லைஃப் கொஞ்சம் சரியில்லாதனால பிரேக் ஆகிருக்கும். இப்போ நியூ பிகினிங்ஸ்க்காக தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த லைஃப் நல்லபடியாக அமையுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட தாட் இன்டென்ஷனாக இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் லைஃப்பில் வராங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், நீங்கள் பாஸ்டில் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருமணமானவங்க அந்த மாதிரி பிரேக்கில் இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி, ரெக்கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை திருப்பி ரிப்பீட் பண்ணிடாதீங்க. இந்த நல்ல பர்சன் உங்களை நல்லா ஹீல் பண்ண, உங்களை அன்பு அரவணைப்பு எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். ஆனால் உங்களோட நெகட்டிவான பேச்சுகள், நெகட்டிவான உங்களோட அந்த எமோஷன்ஸ் என்ன தெரியுமா பண்ணும், இந்த பர்சனை நெகட்டிவாக்கி விட்ரும். அப்புறம் அவங்களால அவங்க கூட ஸ்டெபிளாக இருக்க முடியாது. இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான ப்ரீவியஸ் வீடியோவில் நம்மகிட்ட இருக்குது. நான் வேணால் இந்த ஸ்க்ரீனோட எண்டில் கொடுக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் தரப்படும். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட அந்த பிரியமான எந்த காட், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல், முருகர் யாரை வழிபட்டாலும் சரி, அந்த அம்மன் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சாய்பாபா வழிபட்டாலும் நன்றி சொல்லுங்கள். அவங்க வந்து இந்த காட் மூலமா அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ் அவங்களோடது. எதுவுமே இங்கே வந்து நான் நத்திங், எல்லாம் அவங்களோடது. ஓகேவா? இறையாற்றல் தான் இங்கே முதன்மை. நம்மெல்லாம் ஊழியக்காரங்க தான். புரியுதா? அதனால் என்ன தான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து இந்த சேனல் பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த புண்ணியத்தை சேடிக்கோங்க. 2வது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் என்னை வந்து தொடர்ந்து இந்த பதிவுகளை கொடுக்க வைக்குது. ஓகேவா? அதுக்காக நன்றி சொல்கிறேன். யூனிவர்ஸ்க்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.